ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நெறைய வீடியோஸ், நெறைய அவேர்னஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன். எதையுமே நான் ரியலைஸ் பண்ணாம நான் இங்க மெசேஜ் குடுக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, காலையில இட்லி, மதிய சாதம், நைட்டு திரும்ப இட்லி, தோசை இப்படின்ற உணவு, மாவுச்சத்து நிறைந்த உணவுகள் தான் நம்மள சின்ன வயசுலேருந்து பழக்கியிருக்காங்க. நம்மளும் பழகிட்டோம். ஆனா, அதுதான் இன்னைக்கு நெறைய பேருக்கு டயபெட்டிக் வர்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு உழைப்பு இல்ல. ஸோ நீங்க மாவுச்சத்து எவ்வளோ எடுக்குறீங்களோ, அதுக்கு ஈக்குவலான உழைப்பு இருந்ததுன்னா, இங்க பிரச்சனை இல்ல. ஸோ இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாத ஜாப்ல நம்ம நெறைய இருக்கோம் அப்படின்றதுனாலயே, ஸோ அத நம்ம ஓவர் கம் பண்ண முடியல. இதனால டயபெட்டிக் வருது. ஸோ என்னுடைய சாப்பாட்டு முறைகள நான் கொஞ்ச நாளா மாத்துனதுக்கு அப்புறம் நெறைய டிஃபரன்ஸ நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஸோ வெயிட்டும் நீங்க மேனேஜ் பண்ணலாம். அண்ட் இப்படிதான் சாப்பிடணுன்ற பேட்டர்ன நம்ம என்னைக்கு உடைக்கிறோமோ, ஸோ உணவு தான் மருந்து இல்லையா? ஸோ அத நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னாலே, நீங்க டாக்டர்ட்ட போகணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுடைய உடல் சம்பந்தமான முக்காவாசி பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சாப்பாட்டு பழக்க முறைய மாத்துறதுல மட்டும் தான். ஸோ இன்னைக்கு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாகக்கா. பாகக்காவ வந்து ரொம்ப காரம்லாம் இல்லாம, எண்ணெய் இல்லாம, உப்பும் ரொம்ப காரம் கம்மியாவும் அப்படியே அவிச்சு எடுத்திருக்கேன். அண்ட் கொண்டைக்கடலை வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். இது ரொம்ப தாளிக்கலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம செய்யக்கூடிய ஃபுட்டு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வித்தவுட் மாவுச்சத்து இல்லாம பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அன்னைக்கு டே ஃபுல்லாவே நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா பசி எடுத்துக்கிட்டே, அத இத சாப்பிடணும் அப்படின்ற கிராவிங்ஸும் இருக்காது. ஸோ பாகக்கா கசப்பு எப்புட்றா அத சாப்பிடுறது? நீங்க இருக்கிற உணவுகள்லயே ரொம்ப யோசிச்சீங்க அப்படின்னா, காய்கறில கசப்புள்ள உணவுனா முதல்ல இருக்கிறது பாகக்கா தான். ஸோ வாரத்துல 2 டைம்ஸ் ஆவது கண்டிப்பா இத எல்லாருமே எடுத்துக்கணும். ஏன்னா கசப்பு நிறைந்த உணவ நம்ம ரொம்ப விரும்புறதில்ல. ஆனா இத எடுத்துக்கும்போது, பழகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மத்த இந்த ஸ்வீட் சம்மந்தமா, மாவுச்சத்து சம்மந்தமா, எதனா சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற அந்த கிராவிங்ஸ் எல்லாமே உங்க உடம்ப விட்டு போறது, மனச விட்டு போறது நல்லா தெரியும். ஸோ மனத ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னு நான் நெறைய இடத்துல சொல்லுவேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்மளுடைய உடலும் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மனசும் ஒத்துழைக்கும். ஸோ உடல் வந்து சுறுசுறுப்பா இருக்கும்போது தான் மனசுமே சுறுசுறுப்பா இருக்கும். எல்லாத்துக்குமே மைண்ட் வந்து சுறுசுறுப்பா இயங்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள பழக்கப்படுத்த முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னு அ நெனைக்கிறவங்களுக்கு